ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சும்மா வரீங்களா? இது ஈபிஆர் ஆண்ட்ராய்ட் கிங் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் நண்பன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இன்னொரு சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் குரூப் சம்மந்தமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு என்ன தகவல்னு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ பார்த்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு குரூப்பில் இருப்பீங்க. அதில் வந்துட்டு தேவையில்லாத குரூப்புகள் வந்துட்டு நிறைய இருக்கலாம். அது வந்துட்டு எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து தேவையில்லாத குரூப்பில் வந்து ரிமூவ் ஆகிங்க. அதை வந்துட்டு உங்களை திருப்பி அந்த குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு திருப்பியும் ரிமூவ் ஆகினீங்கன்னா உங்களை திருப்பி அந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கொண்டே தான் இருப்பாங்க. அப்படியான சமயத்தில் வந்துட்டு நீங்கள் அந்த குரூப்பில் இருந்து நிரந்தரமாக அப்படி வந்துட்டு ரிமூவ் ஆகிக்கொள்கிறங்கிற தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சவங்க இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ வந்துட்டு வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கொள்வோம். வாட்ஸ்அப்பில் போய்ட்டு உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு குரூப்புக்கு போய்க்கொள்வோம். உதாரணத்துக்கு நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள். ஆஃபீஸுக்கு நான் ரன் பண்ணுற ஒரு குரூப் பண்ணுறேன். குரூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துட்டிங்கன்னா, நான் உதாரணத்துக்கு காட்டுறேன். நீங்கள் வந்துட்டு எந்த குரூப்பில் வந்து ரிமூவ் ஆகணுமோ அந்த குரூப்பில் போய்ட்டு நீங்கள் எப்படி பண்ணிக்கொள்ளுங்க. அந்த குரூப்பில் போய்ட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த நேம் இருக்குல்ல, அந்த நேமை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் உள்ள யார் யார் இருக்கிறாங்கன்னு வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். அதில் வந்துட்டு உங்களை அட் பண்ணுறவங்க குரூப் அட்மின் யாருன்னு தெரிஞ்சுட்டு பாருங்கள். அதில் வந்துட்டு பாருங்கள், அந்த குரூப் அட்மின்ட்டு ஒருத்தர் இருக்காங்க தானே. அப்போ வந்துட்டு அவங்கள வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே மேலுக்கு மெசேஜின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்துட்டு அந்த மெசேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலுக்கே பாருங்கள், வந்துட்டு 3 அடையாளம் இருக்குல்ல, டாட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டு 3 ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணின உடனே மேலுக்கே பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், ப்ளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ப்ளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை திருப்பியும் கிளிக் பண்ணிட்டீங்கன்றாலே போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த குரூப்பில் இருந்து ரிமூவ் ஆகிக்கொள்ளலாம். ரிமூவ் ஆகிறதையும் காட்டிடுறேன். அப்படியே போயிட்டு எக்ஸிட் குரூப்னு கொடுத்துட்டிங்கனாலே இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ரிமூவ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை வந்துட்டு இந்த குரூப்லேயே யாருமே ஆட் பண்ண முடியாது. இதுதான் இன்றைக்கு கொண்டாந்த தகவல். கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் யூடியூப்பில் போய்ட்டு ஈபிஆர் ஆண்ட்ராய்ட் கிங் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்துடும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்துட்டிங்கன்னா ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப்னு ஒரு அடையாளம் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதுக்கு பக்கத்துலேயே. அதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ண அப்புறம் வந்துட்டு நம்ம யூடியூப்பில் போடக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடச்சிடும். அதனோட நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் போயிட்டு டிரெக்டாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல அப்ளிகேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.